எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்குனீங்கனாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். கம்பல்சரியாக மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் 175 கிராம் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். 15 ml பால், 15 ml தண்ணி ரெண்டும் சேர்த்து 1/4 கப். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூ போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து 30 ml சரியாக இருந்துச்சு. உருண்டை காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 5 minutes மட்டும் ஊற வச்சுக்கலாம் போதும். இந்த கேப்பில் நம்ம சக்கரை பாகு காய்ச்சிடலாம். 800 கிராம் சக்கரை சேர்த்து சொல்லியிருப்பாங்க, தேவையே இல்லை. 500 கிராம் போதும். சரிக்கு சமமாக தண்ணி சேர்த்து கரைய விட்டுறலாம். 5 நிமிஷத்துல மாவு சூப்பரா ஊறிடுச்சு. மறுபடியும் லைட்டா பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில நெய் தடவி பிடிச்ச ஷேப்ல உருட்டி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளா தான் பிடிப்பேன். எனக்கு அப்பதான் வந்து கடையில சாப்பிடுற அதே உருண்டைகள் பிடிக்கிற கேப்ல ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சக்கரை பாகும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஆயில் மிதமான ஹீட்ல இருக்கும்போதே உருண்டைகளை உள்ள சேர்த்துக்கோங்க. பொறுமையா பொரிச்சிடுங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா வெந்து வரும். ஒரு நிமிஷமாவது இந்த உருண்டைகள் ஆயிலே இருந்து பொறுமையா பொரிஞ்சு வரணும். பாகு நல்லா சூடா இருக்கும்போதே உருண்டைகளை உள்ள சேர்த்துக்கலாம். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.